ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் சமையலறை. நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நான் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன். 1/2 கிலோ மட்டனுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா வெங்காயத்தை விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போது இதில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக எண்ணெய் விடுங்க. மட்டன் சுக்கா வந்து எண்ணெய் மிதந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் தாராளமாகவே எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாமல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நம்மளோட ஆயில் இதுதான் இந்த மட்டன் சுக்காவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா அந்த ராஸ்மல்ல போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ராஸ்மல் எல்லாம் போயிருச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் தாராளமாக விட்டாதாங்க சுக்கா வறுவல் சூப்பராக வரும். ஸோ எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. ஒரு நாள் ஆயில் அதிகமாக சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் அதில் இருக்க தண்ணியையும் இதிலேயே ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சால்ட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம மட்டன் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடும். வீட்டில் இருக்க மசாலா வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னுமே வந்து நல்லா ட்ரையான நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி மட்டன் வந்து நம்ம ஃபுல்லாக குக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மட்டன் தண்ணியிலே வந்து இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் நம்ம ஆட் பண்ண கிடையாது. அந்த மட்டன் தண்ணியிலே தான் இதை வேக விட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுக்கா வறுவல் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும். அப்படி ட்ரை ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் அதோட கேஸ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.